அனைவருக்கும் வணக்கம். தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது நிரல் படுத்துக என்கின்ற வினா மாதிரி அமைப்பு. இலக்கியம், இலக்கணம் ஆகிய இவற்றிலிருந்து தொகுக்கப்பட்ட நிரல் படுத்துக என்கின்ற வினா வகைப்ப. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, யாழ் வகை. பேரியாழ், சகோடையாழ், மகரையாழ், செங்கோட்டியாழ் ஆக இந்த 4 வகை யாழ்களையும் வரிசை முறை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கின்றார்கள். இதில் சரியான விடை இந்த டீங்க. அதாவது பேரியாழ், மகரையாழ், அடுத்து சகோடையாழ் வரணும், இறுதியாக செங்கோட்டியாழ் வரணும். அம்மா எப்படி அம்மா? அதாவது யாழ் நரம்பு அடிப்படையில் இந்த இது வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள் உரை ஆசிரியர்கள். இது பார்த்தீங்கன்னாக்க பேரியாழ் 21 நரம்புகள். அடுத்து மகர யாழ் பார்த்தீங்கன்னாக்க 17 நரம்பு கொண்டது. சகோடை யாழ் பார்த்தீங்கன்னாக்க 16 நரம்புகள் கொண்டது. செங்கோட்டை யாழ் பார்த்தீங்கன்னாக்க 14 நரம்புகள் கொண்டது. எனவே வரிசை முறை இப்படி வரணும். பேரியாழ், மகர யாழ், சகோடை யாழ், செங்கோட்டை யாழ். அடுத்ததாக அகவல்ச்சி. நேர்நிறை, நிறைநிறை, நிறைநேர், நேர்நேர். இப்போ இதில் சரியான வரிசை முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த சீப்ப நேர்நேர், நிறைநேர், நிறைநிறை, நேர்நிறை. அம்மா எப்படி அம்மா? நேர்நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறைநிறை கருவிளம், நேர்நிறை பூவிளம். சரிங்களா? அடுத்ததாக சதுரங்கம். காலாள், தேர், கரி, பரி. அதாவது சதுரங்கத்தினுடைய 4 வகையான படை வகை அமைப்பு. சரிங்களா? இதில் சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த பீங்க. தேர், கரி, பரி, காலாள். அம்மா எப்படி அம்மா? சுருக்கமா ரத, கஜ, துரக, பதாதி. சரிங்களா? ரதம்னா தேர் நட்டம், ரத கஜனாக்கும் யானை கரி, அடுத்து துரக அப்படின்னாக்கா பரி, அதாவது குதிரைப்படை. காலாள் அதான் பத ஆதி, பாத ஆதி அப்படிங்கிறது அதான் காலாள் படை. சரிங்களா? அடுத்த வினாங்கப்பா, அணிவகுப்பு வகை. போகம், அசங்கதம், மண்டலம், தண்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் போர் முறைக்கான உத்திகள். இது ஒவ்வொன்றும் அப்ப வீரர்களை எப்படியெல்லாம் நிற்க வைத்து போர் புரிதல் அப்படிங்கிறது ஒரு வகையான உத்தி முறை. இப்ப இதில் சரியான விடை இந்த முதல் இதுதாங்கப்பா. போகம், அசங்கதம், மண்டலம், தண்டம். அதாவது போகம் அப்படின்னு சொல்லி சொன்னா வீரர்கள் இப்படி நேராக நிற்பாங்க. அசங்கதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் சண்டையும் போது என்ன சொல்லுவாங்க, மாறி மாறி அமைந்து நின்று சண்டை போடுவார்கள். மண்டலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வட்டமாக நின்று கொண்டு போர் புரிவது. தண்டம் அப்படின்னாக்கும் ஒன்றன் பின் ஒருவராக நின்று கொண்டு சண்டையிடுதல். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னாக்கும் போர் வகைக்குரிய உத்தி முறைகள். அடுத்ததாக அருவ வடிவம். சிவம், சக்தி, நாதம், விந்து. இது சரியான விடை இந்த ஏதம்ப. சிவம், சக்தி, நாதம், விந்து என்பதுதான். சரிங்களா? அடுத்ததாக அளவு. நீட்டல், முகத்தல், எண்ணல், எடுத்தல். இது சரியான வரிசை முறை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். எண்ணல்னாக்கும் 1, 2, 3. எடுத்தல் அப்படின்னாக்கும் 1 கிலோ 2 கிலோ. முகத்தல் அப்படின்னாக்கும் 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படிங்கிறது. நீட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னா 1 மீட்டர் 2 மீட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததாக உரை. அகல உரை, பொழிப்புரை, பத உரை, கருத்துரை. சரியான விடை வரிசை முறை இந்த டீங்க. கருத்துரை, பத உரை, பொழிப்புரை, அகல உரை. சரிங்களா? அடுத்ததாக திருமாலாடல். மல், மரக்கால், குடம், அல்லியம். இது சரியான வரிசை முறை இதுங்க. அல்லியம், குடம், மல், மரக்கால் அதாவது திருமால் ஆடிய ஆட்டங்கள் என்று கூறப்படுவன. பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இருக்கின்றது. இது நிறைய இடையில இருக்கின்றது. அல்லியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அடுத்ததாக குடம், மல், மரக்கால். இது பார்த்தீங்கன்னாக்கும் குடைக்கூத்தின்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரியான ஆடல் வகைகளாகவும் இருக்கு. அதிலிருந்து சிலவற்றை தெரிவு செய்து இங்க வரிசை முறை கொடுத்திருக்கின்றார்கள். சரியான விடை இந்த சீங்க. சரிங்களா? அடுத்து செய்யுள் வகை. தொடர்நிலை, தொகைநிலை, குழகம், முத்தகம். சரியான வரிசை முறை இந்த பீங்க. முத்தகம், குழகம், தொகைநிலை, தொடர்நிலை.
பத்துப்பாட்டு விளக்க வெண்பா. அதாவது நம்முடைய பத்துப்பாட்டு நூல்களை வரிசையாக வைத்துக் கொள்வதற்கு, எளிமையாக நினைவில் கொள்வதற்கு ஒரு பாடல் இருக்கும், வெண்பா பாடல். அந்த அடிப்படையில் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதுதான் விளக்க வெண்பா என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி காணும் பொழுது சரியான விடை இந்த முருகு பொருநாறு பானிரண்டு முல்லை அப்படின்னு சொல்லி வரும். எனவே இது சரியான விடை. அடுத்ததாக வேற்றுமை அணியின் வகை. இது பார்த்தீங்கன்னாக்கும் எந்த ஒன்றுமே சரியான வரிசை முறையில் இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா சரியான வரிசை முறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், இப்போ தீவகாணி அப்படின்னு சொல்லி சொன்னால் குணம், தொழில், சாதி, பொருள் வரும். குணம், தொழில், சாதி, பொருள்னு சொல்லி வரும். தீவகாணியினுடைய வகைகள் என்று பார்க்கும்போது தன்மை அணின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் பொருள், குணம், இனம்னு வரலாம். இங்கே எதுவுமே கிடையாது. ஆக தீவகாணியினுடைய வகைகள் தான் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் சரியான வரிசை முறை குணம், தொழில், சாதி, பொருள் என்பதுதான் சரியான வரிசை முறை. சரிங்களா? இந்த வினாவிற்கு நீங்க அட்டன் பண்ணி எந்த ஒரு விடை கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக முப்பாலில் பொருட்பால் அமைவு. இதுல 3 இது எப்படி அமைந்திருக்கின்றன என்று கேட்டிருக்கின்றார்கள். சரியான வரிசை முறை எதுங்கப்பா? அரசியல், அங்கவியல், குடியியல். அடுத்து திருமுறைகளில் தேவார ஆசிரியர் வரிசை முறை. அது பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல சம்பந்தர், அடுத்து அப்பர், அடுத்ததாக சுந்தரர். அம்மா எப்படி அம்மா 1 முதல் 3 வரை சம்பந்தர் பாடி இருக்கின்றவை தேவார பாடல்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது திருமுறைகள் 4, 5, 6 அவரு. அடுத்து சுந்தரர் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் திருமுறை பாடி இருக்கின்றார். எனவே இந்த வரிசை முறை சரியான வரிசை முறை. மகளிர் தம் பருவத்திற்கான வரிசை. சரியான வரிசை முறை இதுங்க. பேதை, பெதும்பை, மங்கை, அடுத்து மடந்தை, அறிவை, தெரிவை, பேரினம் பெண் வரும். அடுத்த 4 பருவங்கள். சரிங்களா? இது சரியான வரிசை முறை இதுதான். பாவேந்தரின் பா உரைப்பது. பாடாத தேனி, பசியாத நல்வயிறு, உளவா தென்றல். இது சரியான வரிசை முறை. இந்த பாடாத தேனி, உளவா தென்றல், பசியாத நல்வயிறு. அடுத்து 36வது வினா ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாப்பா. கேட்டிருக்கின்ற வினா வகை பாருங்களேன். 94, 95, 96களில் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்படிங்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா 94ல யார் வாங்கினா, 95ல யார் வாங்கினா, 96ல யார் வாங்கினா, இதனுடைய வரிசை முறை கொடுத்திருக்கின்றார்கள். இது சரியான வரிசை முறை. இந்த பீங் அதாவது பொன்னீலன், பிரபஞ்சன், அசோகமித்திரன். கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருவன, கொடிநிலை, வள்ளி, கந்தழி. இது சரியான வரிசை முறை. இதுங்கப்பா கொடிநிலை, கந்தழி, வள்ளி என்பது சரியான வரிசை முறை. அதாவது மன்னனுடைய கொடியை பற்றி பாடுவது, கந்தழி என்பது அவனுடைய வெற்றியை பற்றி பாடுவது, வள்ளி என்பது அந்த கொடிநிலை மாதிரி அவனுடைய குடிப்பெருமையினை சிறப்பினை எடுத்து பாடுவது. அதுதான் அதாவது வள்ளல் தன்மை. அதுதான் வள்ளி என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா தொல்காப்பியத்தில் இடம்பெறுகின்றது, தொல்காப்பியர் கூறுவது. சரிங்களா? ஆக இது வரைக்கும் நிரல்படுத்துக அல்லது வரிசைப்படுத்துக என்கின்ற மாதிரி வினாத்தாள் இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா. அதே சமயம் பொறுத்துக, உறுதி கூற்று காரணம், இந்த மாதிரியான பதிவுகளும் இருக்கின்றனப்பா. அவற்றை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.